சந்தோஷமாக இந்த சண்டே கிளாஸை பார்க்க உட்காந்துருக்கீங்க. வாரம் வாரம் சண்டே கிளாஸை நீங்கள் பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுறீங்க. இன்றைக்கும் நம்ம நிறைய ப்ரோக்ராமை பற்றி என்ஜாய் பண்ண போகிறோம். மதுரை திருநகர் கர்மேல் ஏஜி சர்ச் சார்பாக உங்களை அனைவரையும் நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். நீங்கள் ஒவ்வொரு ப்ரோக்ராமும் பற்றி என்ஜாய் பண்ணுங்கள். ஹாய் குட்டீஸ், இப்போ நம்ம எல்லாரும் ஆன்லைன் சண்டே கிளாஸ் விளையாட இருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ப்ரேயர் பண்ணுவோம். எல்லாரும் மலங்கள் போடுங்க, கண்ணை மூடுங்க, கையை குப்புங்க, அக்கா சொல்ல சொல்ல திருப்பி சொல்லுங்க. ஓகேவா? அன்புள்ள இயேசுப்பா, இந்த நாளுக்காக நன்றி. நாங்க இன்னைக்கு கத்துக்க போற பாடலையும் ஆக்ஷனையும் கதையையும் வசனத்தையும் கிராஃப்டையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாத்துக்கும் ஆன்லைன் கிளாஸ்லாம் ஆரம்பிச்சிருச்சா? ஆனால் நீங்க எங்க வந்திருக்கீங்க? ஆன்லைன் சண்டே கிளாஸ்க்கு வந்திருக்கீங்க. இப்போ என்ன பண்ண போறோம்? ஜாலியா என்ன பண்ண போறோம்? என்ஜாய் பண்ண போறோம். எல்லாம் நல்லா ஜாலியா இருக்கீங்கல்ல? எல்லாம் என்ஜாய் பண்ணுவோமா? நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம்? ஒரு ஆக்டிவிட்டி பார்த்துட்டு தானே நம்ம என்ன பண்ணுவோம்? பாட்டெல்லாம் பார்ப்போம். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஆக்டிவிட்டி இருக்கு. இன்னைக்கு 3 அக்கா வந்து என்ன பண்ண போறாங்க? அந்த ஆக்டிவிட்டியை பண்ண போறாங்க. நீங்களும் வீட்ல என்ன பண்ணுங்க? ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? டீஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான ஆக்டிவிட்டி. அந்த ஆக்டிவிட்டிக்கு இன்னைக்கு இந்த கப் எல்லார் வீட்லயும் இருக்கும்ல, இந்த கப்பை வச்சு இன்னைக்கு ஒரு சூப்பரான ஆக்டிவிட்டி பண்ண போறோம். இந்த கப்பை பக்கம் என்ன பண்ணுவேன்னா டேபிள்ல அரேஞ்ச் பண்ணிடுவேன். இப்படி வச்சிடுவேன். இப்போ 3 அக்கா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இதை அவங்க கைனால தட்டி இந்த மாதிரி ஃபிளிப் பண்ணி இந்த பக்கமா கப்பை என்ன பண்ணுவாங்க? திருப்புவாங்க. ஓகேவா குட்டீஸ்? இன்னைக்கு இதை ரெடி பண்ணி என்ன பண்ணுவோம்? இதை வேகமா விளையாண்டுட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? ஜாலியா வீட்டுல விளையாட போறீங்க. ஓகேவா? கிருபாக்கா வந்து என்ன பண்ண போறாங்க? இந்த கேமை விளையாட போறாங்க. 1 நிமிஷம் டைம். டைம் அப். இப்போ பிளஸ்ஸி அக்கா ரெடி. ஸ்டாப். டைம் அப். இப்போ அடுத்து ஜெமிமாக்கா. டைம் ஸ்டார்ட்.
எல்லாரும் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கல்ல, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுல, செம்ம இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. இன்னைக்கு இந்த கேமில் கிருபாக்கா வந்து 6 கப்பு என்ன பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி திருப்பி வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெமிமாக்கா 8 கப்பு, பிளஸ்ஸி அக்கா வந்து 11 கப்பு என்ன பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அப்போ யார் வின்னரு? நம்ம பிளஸ்ஸி அக்கா தான் வின்னர். எல்லாரும் கை தட்டிடலாமா? நீங்களும் வெளியில் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா குட்டீஸ்? போன வாரம் பாட்டு சூப்பரான பாட்டு, கவுண்ட் டவுன்லாம் போட்டு என்ன பண்ணோம், அந்த பாட்டு பாடணும்ல. இன்னைக்கு அந்த பாட்டை பாடிடுவோமா குட்டீஸ்? 10 9 8 7 6 5 4 3 2 1 புஷ் என்று பறக்கும் ராக்கெட்டு, அதில் ஏறி சென்றால் சந்திரனை அடையலாமே. புஷ் என்று பறக்கும் ராக்கெட்டு, அதில் ஏறி சென்றால் சந்திரனை அடையலாமே. இயேசுவின் பட்டணம் செல்லவோ ராக்கெட் தேவையில்லை, அவரின் பட்டணம் செல்லவோ இடம் கொடுப்பாய் உள்ளத்தில். இயேசுவின் பட்டணம் செல்லவோ ராக்கெட் தேவையில்லை, அவரின் பட்டணம் செல்லவோ இடம் கொடுப்பாய் உள்ளத்தில், இடம் கொடுப்பாய் உள்ளத்தில். 10 9 8 7 6 5 4 3 2 1 புஷ் என்று பறக்கும் ராக்கெட்டு, அதில் ஏறி சென்றால் சந்திரனை அடையலாமே. புஷ் என்று பறக்கும் ராக்கெட்டு, அதில் ஏறி சென்றால் சந்திரனை அடையலாமே. இயேசுவின் பட்டணம் செல்லவோ ராக்கெட் தேவையில்லை, அவரின் பட்டணம் செல்லவோ இடம் கொடுப்பாய் உள்ளத்தில். இயேசுவின் பட்டணம் செல்லவோ ராக்கெட் தேவையில்லை, அவரின் பட்டணம் செல்லவோ இடம் கொடுப்பாய் உள்ளத்தில், இடம் கொடுப்பாய் உள்ளத்தில். குட்டீஸ், இன்னைக்கு போன வாரம் பாட்டு என்ன பண்ணீங்க, எல்லாரும் ஜாலியாக என்ன பண்ணிட்டீங்க, எல்லாருமே சூப்பராக ஆடிட்டீங்கல்ல குட்டீஸ். இந்த வாரத்துக்குரிய தலைப்பை பார்த்துருவோமா? இயேசு கூட இருக்கிறார். அக்கா கூட சேர்ந்து சொல்லுங்க, இயேசு கூட இருக்கிறார். திருப்பி சொல்லுவோமா? இயேசு கூட இருக்கிறார். இந்த வாரத்துக்கு ஒரு சூப்பரான பாட்டு இருக்கு. எல்லாரும் என்ன பண்ணணும், நல்ல கவனமா கவனிச்சுட்டு இந்த அக்காவை கூடலாம் சேர்ந்து என்ன பண்ணணும், நல்ல ஆக்ஷன் பண்ணி ஆடணும். ஓகேவா? இன்னைக்கு ரொம்ப ஈஸியான பாட்டு குட்டீஸ். இன்னைக்கு அக்கா வந்து ஒரு 4 வார்த்தை தான், அதாவது சந்தோஷம், சமாதானம், தோல்வி இல்லை, சண்டை இல்லை, இந்த 4 வார்த்தையை வச்சு என்ன பண்ண போறோம்னா ஒரு பாட்டு பாட போறோம். ஓகேவா குட்டீஸ்? ரொம்ப ஜாலியா இருக்கும். எல்லாரும் என்ன பண்ணுங்க, கவனமா கவனிங்க. ஓகேவா? பாட்டை கத்துக்குவோமா? இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, சந்தோஷமே. இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே, சண்டை இல்லையே. இயேசு வந்த வீட்டிலே தோல்வி இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே தோல்வி இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே தோல்வி இல்லையே, தோல்வி இல்லையே. இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, சமாதானமே. என்ன குட்டீஸ், இன்னைக்கு பாட்டு ரொம்ப ஈஸியா இருந்துச்சுல, ரொம்ப ஈஸி இல்ல? எல்லாருமே திருப்பி என்ன பண்ணுவோம், இந்த பாட்டு அக்கா கூட சேர்ந்து என்ன பண்ணுங்க, எல்லாரும் அக்கா கூட சேர்ந்து நல்லா பாடுங்க. அடுத்து ஆக்ஷன் கத்துக்குவோம். ஓகேவா குட்டீஸ்? இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, சந்தோஷமே. இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே, சண்டை இல்லையே. இயேசு வந்த வீட்டிலே தோல்வி இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே தோல்வி இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே தோல்வி இல்லையே, தோல்வி இல்லையே. இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, சமாதானமே. குட்டீஸ், இப்போ அந்த பாட்டுக்கு என்ன பண்ண போறோம்,
போறோம், நல்ல ஒரு ஆக்ஷன் கத்துக்க போறோம். எல்லாம் நல்லா பாருங்க. அடுத்த தடவை இந்த அக்காவை கூட சேர்ந்து நீங்களும் என்ன பண்ண போறீங்க, ஆட போறீங்க. ரெடியா குட்டீஸ்? இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, சந்தோஷமே. இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே, சண்டை இல்லையே. இயேசு வந்த வீட்டிலே தோல்வி இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே தோல்வி இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே தோல்வி இல்லையே, தோல்வி இல்லையே. இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, சமாதானமே. குட்டீஸ் எல்லாம் கத்துக்கிட்டீங்களா? நல்லா பார்த்துட்டீங்கல்ல? இப்போ அடுத்து என்ன பண்ண போறீங்க? எல்லாரும் எந்திரிச்சுன்னு என்ன பண்ண போறோம்? இதுக்குரிய ஆக்ஷனை எல்லாரும் சேர்ந்து ஆட போறோம். ஓகேவா குட்டீஸ்? இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, சந்தோஷமே. இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே, சண்டை இல்லையே. இயேசு வந்த வீட்டிலே தோல்வி இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே தோல்வி இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே தோல்வி இல்லையே, தோல்வி இல்லையே. இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, சமாதானமே. எல்லாரும் சந்தோஷமா பாட்டீங்களா அந்த பாட்டை? குட்டீஸ், இந்த பாட்டுல என்ன சொல்லியிருக்கு? ஏசப்பா வந்தாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? சந்தோஷம் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும். நம்ம வீட்டுல என்ன வராது? சண்டையே வராது. அதே மாதிரி நமக்கு எந்த விஷயத்துல என்ன வராது? தோல்வியே வராது குட்டீஸ். இது எப்ப நடக்கும்? ஏசப்பா நம்ம வீட்டுல அப்படின்னா நம்ம கூடவே இருந்தாருன்னா இது எல்லாமே என்ன பண்ணும்? நடக்கும். ஓகேவா குட்டீஸ்? முன்னாடி இன்னும் இருக்கிற மாதிரி இருக்குல்ல? யாரா அது? ஒருவேளை பஞ்சமிட்டைக்காரனா இருப்பானோ? இல்ல நிறைய மீச வச்சு காத்தவா இருப்பாரோ? ஒருவேளை பூதமா இருந்தா? ஐயோ, இது நம்ம சேட்டா. என்னடா எங்கடா போற? நான் சண்டே கிளாஸ் போறேன். நீங்க எங்க போறீங்க? நாங்களும் சண்டே கிளாஸ் போறோம். சரி, நம்ம மூணு பேர் சேர்ந்து போலாமா? போலாம். வா. சண்டே கிளாஸ்க்கு வந்தாச்சா? இன்னைக்குரிய தலைப்பு பார்ப்போமா? இயேசு கூடவே இருக்கிறார். அக்கா, இயேசு எப்பவுமே நம்ம கூட இருப்பாரு. எங்க அம்மா எல்லாம் எங்க ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துருவாங்க. அப்ப நான் தனியா தான் இருப்பேன். அப்ப இயேசுப்பா கூட இருப்பாரா? உன் கூட ஏசுப்பா எப்பயுமே இருப்பாங்க. நீ எங்க போனாலும் ஏசுப்பா கூட இருப்பாங்க. இப்போ நம்ம அம்மா அப்பா எல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க, அதனால நம்ம ஸ்கூல்ல தனியா தான் இருப்போம். ஆனால் ஏசுப்பா நம்ம கூட, நம்ம எங்க போனாலும் நம்ம கூடவே வருவாங்க. சரியா? அதுக்கு ஏத்தாப்புல நம்ம இப்போ ஒரு வசனம் பார்க்கலாம். இதோ உலகத்தில் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். மத்தேயு 28:20. இன்னொரு தடவை சொல்றேன், நீங்கள் சொல்லுங்க. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். மத்தேயு 28:20. இந்த உலகத்துல இருக்க எல்லா நாட்களிலும் கடைசி வரையும் ஏசப்பா நம்ம கூடவே இருப்பாங்க. இப்போ வசனம் நீங்க சொல்றீங்களா? ஒவ்வொருத்தரா சொல்லுங்க பாப்போம். முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். மத்தேயு 28:20.
28 20. இப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு தடவை சொல்லிடுவோமா? இதோ இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். மத்தேயு 28 20. ஏய் நம்ம எல்லாரும் வசனம் படிச்சு முடிச்சாச்சு. அடுத்து நம்ம கதை கேட்க போவோம். பை. ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம கதையில ஒரு சுட்டித்தனமான அண்ணனை பார்க்க போறோம். என்னடா அக்கா ஸ்டார்டிங்ல சுட்டித்தனமான அண்ணன் சொல்றாங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமா குட்டீஸ், இந்த அண்ணன் பயங்கர ஆக்டிவான அண்ணன், சுட்டித்தனமா இருப்பாங்களாம். இந்த அண்ணன் எப்படி தெரியுமா? இந்த அண்ணனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸா. உங்களுக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல? ஆமா, இந்த அண்ணனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களாம். இந்த அண்ணன் எப்ப பார்த்தாலும் என்னன்னா, இந்த அண்ணன் பேர் என்ன தெரியுமா? ஜாக்கப். ஜாக்கப் ஜாக்கப் ஜாக்கப்னு என்ன பண்ணுவாங்களாம்? கூட்டிகிட்டே போவாங்களாம். இந்த அண்ணனுக்கு எப்படின்னா, இந்த அண்ணன் எங்க வாழ்ந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்துல வாழ்ந்தாங்களாம். அந்த கிராமம் எது பக்கத்துல தெரியுமா இருக்கு? காட்டு பகுதி பக்கத்துல இருக்கான். இப்ப நம்ம பாபநாசத்துக்குலாம் போனோம்னா என்ன ஆகுவாங்க? என்ன போட்டிருப்பாங்க? புலிகள் ஜாக்கிரதை அப்படின்னு போட்டிருப்பாங்கல்ல. அதே மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஓநாய் நரியெல்லாம் நிறைய இருக்குமா. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அண்ணனை வந்து இப்படி இந்த மாதிரி இந்த கிராமத்துலலாம் அப்படி இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க அம்மா அப்பாலாம் சொல்லி வச்சிருப்பாங்களாம். அதுவும் இந்த அண்ணனோட அம்மா, ஜாக்கப்போட அண்ணனோட அம்மா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீ என்ன பண்ணு, தெருவுலலாம் விளையாடு தம்பி, நீ எவ்வளோ வேணாலும் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டுக்கோ, ஆனால் நீ என்ன பண்ணக்கூடாது, காட்டுக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டா போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த அண்ணன் என்ன பண்ணுவார், ஆனால் இந்த அண்ணனுக்கு என்ன ஆசைனா அந்த காட்டுக்குள்ளே போகணும். ஏன் இந்த அண்ணனுக்கு இந்த ஆசை வந்துச்சு தெரியுமா? இந்த அண்ணன் ஃப்ரெண்டு என்ன பண்ணாங்களாம், இந்த அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், எத்தனை பேருக்கு நவ்வாப்பழம் பிடிக்கும்? ஆமாம், இந்த நவ்வாப்பழத்தை என்ன பண்ணுவாங்களா, அவங்க ஃப்ரெண்ட்ஸாக போய் காட்டில் போய் சாப்பிட்டுட்டு இந்த அண்ணன் வந்து காமிப்பாங்க, நீ பார்த்தியா நான் காட்டில் போய் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த அண்ணனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குமா. இன்னும் நமக்கு என்னடா இப்படி காட்டுல போய் நம்ம அட்வென்ச்சரா சொல்லுவாங்களாம், இப்படி சுவாரஸ்யமா சொல்லுவாங்க, இப்படி போய் இருந்தோமா, அங்க போய் மரத்துல ஏறி நம்ம போய் பறிச்சுதுங்க பாத்தியா அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த அண்ணனுக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சா, எப்படியாவது என்ன பண்ணணும், ஒரு வாட்டியாவது அங்க போய் பார்த்துடணும்னு இந்த அண்ணன் ஆசைப்பட்டுட்டே இருந்தாங்களாம். ஒரு நாள் இந்த அண்ணனுக்கு என்னாச்சான், அந்த ஆசை நிறைவேற போச்சான். எப்படின்னா, அந்த அண்ணனோட அம்மா என்ன பண்ணாங்கன்னா, தம்பி இன்னைக்கு தான் என்ன பண்ண, ஊரில் போய் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரணும். அம்மா வந்து இன்னைக்கு எப்போ போகிறேன், மத்தியானம் தான் கிளம்ப போகிறேன், மத்தியானம் கிளம்புனா எப்போ வருவேன், சாயந்தரம் தான் வருவேன், அதனால நீ சாயந்தரத்துக்கு மேலே ஆயிடும், அதனால நீ என்ன பண்ணு, வீட்டில் பூட்டி பத்திரமா இருந்துக்கோப்பா தம்பி, ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கனாலும் என்ன பண்ணு, பத்திரமா இருந்துக்கோ, வெளியே போ, வீட்டுக்குள்ளே வந்து கதை உடைச்சுக்கணும், ஓகேவா தம்பி அப்படின்னு உங்கள் அம்மா கட்டன் ரைட்டாக சொல்லிட்டு போயிட்டாங்க. உடனே இந்த அண்ணன் என்ன சொன்னாங்க, சரிம்மா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் எதை சொன்னாலும் என்ன பண்ணிவாங்களா, சரிம்மா சரிம்மான்னு சொல்லிட்டாங்களா. உடனே அவங்க அம்மா குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்களா, கிளம்பி போயிட்டாங்க. போன பிறகு இந்த அண்ணன் என்ன பண்ணாங்களாம், உடனே டைம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்களா, அவங்க அம்மாவோட பஸ், அங்கெல்லாம் கிராமம் தானே, அங்கே ஒரு 2 பஸ் தான் இருக்கும், அவங்க என்ன பண்ணணும், பஸ்ஸு பிடிக்க ஓடி போய் தானே பஸ் ஏறணும். அதனால அவங்க அம்மா பஸ்ஸுக்கு வந்தோட அந்த டயத்துக்கு முன்னாடியே போயிட்டாங்க. போன பிறகு இந்த அண்ணன் டைம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை எடுத்து பூட்டினாராம். ஒரு நல்ல ஒரு பேஸ்கெட் கூட எடுத்துட்டாரா, எதுக்கு, நவ்வாப்பழம் பறிக்கிறதுக்கு. எடுத்துட்டு என்ன பண்ணுறாரு இந்த அண்ணன், ஓட ஆரம்பிச்சிட்டாரா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு என்ன பண்ணலையா, வரமாட்டேன்ட்டாங்க. இந்த அண்ணன் மட்டும் என்ன பண்ணிட்டாரா, சரி நான் தனியாகவே அட்வென்ச்சர் பார்க்க போகிறேன், நான் சுவாரஸ்யமாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரா, அந்த அண்ணன் ஓடினாராம். ஓடி போய் எங்கே போனாராம், காட்டு பக்கம் போகிறாராம். காட்டு பக்கம் போனால் அவ்வளோ அழகாக இருக்கான். அந்த அழகை பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பூக்கள்லாம் பார்த்துருக்கீங்களா, எப்படி இருக்கும் தெரியுமா, பூ அப்படி அழகழகாக இருக்கும். அந்த அண்ணே போகிற வழி முழுக்க அப்படியே பூவாக இருக்கான். அதே போல் அந்த அண்ணே போகிற வழியில் அப்படியே எப்படி இருக்கான், புல்களாக இருக்கான். அப்புறமேட்டு எப்படி இருக்குன்னா, இப்படி என்ன பண்ணுதான், பறவைகளாக கீச்சு கீச்சுன்னு சத்தம் போடுதான். இந்த அண்ணனுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சா, எவ்வளோ அழகாக இருக்குது, இத்தனை நான் பார்க்கவே இல்லையே இந்த அழகை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அண்ணன் என்ன பண்ணாங்களாம், அப்படியே அதை ரசிச்சுக்கிட்டே போகிறாங்களாம். போயிட்டே இருக்காங்களாம். இந்த அண்ணனோட டெஸ்டினேஷன் வந்துருச்சு. எந்த இடம், நவ்வாப்பழ மரத்தை பார்த்துட்டாரு இந்த அண்ணன். என்ன பண்ணாரு, தான் கூட எடுத்துக்கிட்டாரு. எடுத்து என்ன பண்றாருன்னா, தன்னோட நவ்வாப்பழத்தெல்லாம் போடுறாரு, கீழே கிடந்ததெல்லாம் எடுத்து போடுறாரு. அப்புறம் யோசிச்சார், ஏன் நமக்கு மரம் ஏறி நம்ம எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, ஏறி மரத்துல ஏறி எதுவா என்ன பண்றாரு, ஒவ்வொன்னா பறிச்சு பறிச்சு வச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த அண்ணன் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த அண்ணன் பாட்டுக்கு என்ன பண்ணிட்டாரு, சுவாரஸ்யமா நவ்வாப்பழம் சாப்பிட்டுட்டு வைக்கிறதுல டைம் போனதே தெரியலையா. இந்த அண்ணன் போனது மத்தியானம் 2-3 மணி போனார். ஆனா இப்ப மணி என்ன தெரியுமா ஆயிடுச்சு, 5:30-6 ஆயிடுச்சு. அங்கெல்லாம் காட்டு பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு என்ன
ஆகும்? அங்கே வந்து என்ன மரமாக தானே நிறைஞ்சிருக்கு, காடுனா எப்படி இருக்கும், அப்படியே மரமாக இருக்கும்ல. இந்த அண்ணன் என்ன பண்ணிட்டாரு, டைம் பார்க்காம என்ன பண்ணிட்டாருன்னா அப்படியே அதை எடுத்துக்கிட்டே இருந்தனால என்ன ஆச்சு தெரியுமா, இந்த அண்ணன் இருட்டாக ஆரம்பிச்சிருச்சான். அங்கெல்லாம் காட்டு பகுதியில் டக்குன்னு இருட்டாயிரும். இந்த அண்ணன் என்ன ஆக ஆரம்பிச்சிட்டாரு, இந்த அண்ணன் அப்போதான் யோசிக்கிறாரு, ஐயோ நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்படி நவ்வா பழத்தை பறிக்கிறது பதிலாக டைமை பார்க்க மறந்துட்டோமே, வீட்டுக்கு போனால் அம்மா கிட்ட சமத்தியாக அடி வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா இந்த அண்ணே உடனே என்ன பண்ணிட்டாரு, சரி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூடை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு, டக்குன்னு வந்து நடந்து வந்துட்டாராம். நடந்தே போய்கிட்டு இருக்காராம். அப்படியே என்ன ஆகுது, சூரியன் அப்படியே மறைய ஆரம்பிக்குது. இந்த அண்ணனுக்கு வழியே மறந்து போச்சு. எந்த பக்கம் வந்தோம், இந்த பக்கமா அந்த பக்கமா, இந்த அண்ணனுக்கு என்னாச்சு, மண்டை குழம்பி போச்சு, என்னடா பண்றது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த அண்ணன் என்ன பண்ணாரா, ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தாராம். அப்போ என்ன ஆச்சுன்னா இந்த அண்ணனுக்கு பயம் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நைட் ஆன உடனே அந்த இடத்துல என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு, அப்படியே ஓனாய் சவுண்ட் விடுது, சவுண்ட் விடுது, அங்கிட்டு ஒவ்வொன்று என்ன பண்ணுது, திடீர்னு ஏதோ சவுண்டு கேட்குது. இந்த அண்ணனுக்குலாம் பயம் தாங்க முடியல, என்ன பண்றதுன்னே தெரியல, கை கால்லாம் என்ன ஆகுது, அப்படி நடுங்க ஆரம்பிச்சிருச்சா. அந்த அண்ணனுக்கு யார்கிட்ட போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அண்ணன் என்ன பண்றாருன்னா கண்ணு தண்ணி தார் தாரையா கொட்டுதான். இந்த அண்ணன் என்ன பண்ணுன்னே தெரியாம இருக்கும்போது இந்த அண்ணனுக்கு ஒன்று ஞாபகம் வந்துச்சா. சண்டே கிளாஸ் டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா, இந்த அண்ணன்கிட்ட ஆபத்து காலத்துல நீ யாரு கூப்பிடணும்னா கர்த்தரை கூப்பிடணும் அப்படின்னு இந்த அண்ணன்ட்ட வந்து சொன்னாங்களாம். அந்த இது ஞாபகம் வந்துச்சான். இப்போ அந்த அண்ணன் எந்த இடத்துல இருக்காங்க, ஒரு ஆபத்தான இடத்துல இருக்காங்க. இப்போ என்ன சுத்தி என்ன இருக்கலாம், எந்த மிருகம் வேணாலும் இருக்கலாம். அந்த அண்ணனுக்கு எப்படி இருக்கும், பயமா இருக்கும்ல. அதனால இந்த அண்ணன் என்ன பண்ணாருன்னா ஏசப்பாட்ட என்ன பண்ணாருன்னா ப்ரேயர் பண்ணாரு, ஏசப்பா நான் ஆபத்து காலத்துல இருக்கேன், ப்ளீஸ் ஏசப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த அண்ணன் ப்ரேயர் பண்ணிட்டு என்ன பண்ணாருன்னா அந்த சண்டே கிளாஸ் பாட்டெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இன்னைக்கு நம்ம எத்தனை பாட்டு படித்தோம், அந்த மாதிரி நிறைய பாட்டு என்ன பண்ணாருன்னா பாட ஆரம்பிச்சாரா. அந்த அண்ணன் பாடின உடனே அந்த அண்ணன் பாடிட்டே தான் இந்த தைரியம் வந்துச்சான். தைரியத்திலே நடந்துட்டு இருக்கும்போது தூரத்துலேருந்து ஒரு லைட் வெளிச்சம். என்னடா லைட் வெளிச்சம் இது, இந்த அண்ணன் கத்தி பாடிட்டு இருந்தாங்களாம். இந்த அண்ணன் கத்தி பாடினதை பார்த்து அங்கே இருந்து செக்யூரிட்டி கார்டு, அந்த காட்டுலலாம் என்ன இருப்பாங்க, ஒவ்வொரு செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருப்பாங்கள்ல, ஏன்னா எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கக்கூடாதுன்ட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க தான் பார்த்துப்பாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா என்னடா இது இந்த நைட்டு நேரத்தில் ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்ட்டு டார்ச் எடுத்துட்டு ஓடுறாங்களாம். ஓடி பார்த்தபோது இந்த அண்ணனுக்கு தூரத்தில் பார்த்தா ஏதோ ஒரு வெளிச்சம் தெரியுது. அப்படின்னோடனே இந்த அண்ணன் யார் அது அப்படின்னு சொன்னோடனே, ஏ தம்பி நீ என்ன இங்கே பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்போதான் இந்த அண்ணனுக்கு என்னாச்சு, நிம்மதியாகவே ஆச்சான். எசுப்பா தேங்க்ஸ்ன்னு சொன்னாங்களாம். உடனே இங்கே என்னப்பா பண்ணிட்டு இருக்க, இந்த டயத்தில் இங்கே வரக்கூடாது, நீ வீட்டுக்கு போகணும்ல. சார் எனக்கு இங்கே எப்படி வீட்டுக்கு போகிறதுனே தெரியல சார் அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணாராம், கூட்டிகிட்டு வாப்பா நானே போய் வீட்டை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அண்ணனை கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் விட்டாராம். இந்த அண்ணன் என்ன பண்ணாரா, ஏசப்பாட்ட தேங்க்ஸ் சொன்னாரா. என்ன சொல்லி சொன்னாரா, ஏசப்பா என் கூட யாருமே இல்லை, கூட நான் தனியாக இருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணீங்க, என் கூட இருந்தீங்க ஏசப்பா தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னாராம். இதே போல பைபிள் ஒரு சுவாரஸ்யமான ஸ்டோரி இருக்கு குட்டீஸ். இந்த ஸ்டோரி எப்படி தெரியுமா குட்டீஸ், எத்தனை பேர் படகுல போயிருக்கீங்க, சில பேர் போயிருப்போம், சில பேர் போனது கிடையாது. அப்போ என்ன ஆச்சுன்னா ஏசப்பாவும் அவரோட 12 சீஷர்களும் என்ன பண்ணாங்க தெரியுமா, அந்த போட்ல போனாங்களாம். அதாவது படகுல போகும்போது என்ன தெரியுமா ஆச்சு, நம்மலாம் போட்ல போயிருக்கோம், அப்படி போகும்போது எப்படி இருக்கும், நார்மலா தானே இருக்கும். இவங்களும் என்ன பண்ணாங்க, நாங்க ஜாலியா போட்ல போறோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாம், ஏறி உட்காந்துட்டு ஏசப்பா கூட என்ன பண்ணாங்களாம் போட்ல போய்கிட்டு இருந்தாங்களாம். ஜாலியா தான் இருந்துச்சான். ஆனா என்ன ஆச்சு தெரியுமா, திடீர்னு அந்த திடீர் சூழ்நிலையில நைட் ஆன பிறகு என்ன ஆச்சுன்னு தெரியல, பயங்கர ஒரு சூறாவளி மாதிரியா அந்த இது என்ன ஆச்சுன்னா பயங்கர காத்தடிக்குதான். அந்த பக்கம் என்ன பண்ணுன்னா அந்த கடல் கொந்தளிக்குதான். அவன் போட் இப்படி இருக்குன்னா இப்படி ஆடுதான். இந்த கொலம்பஸ்லாம் நம்ம போயிருக்கோம்ல, போகும்போது எப்படி போகும், இப்படி போகும்ல, அதே மாதிரி என்ன ஆகுதான், இவங்களோட அந்த படகும் அப்படியே ஆடுதான். இவங்களுக்குன்னா நம்மளா இருந்தா அவ்வளவுதான் அழுதுருக்கோம்ல, ஐயோ எனக்கு பயமா இருக்குன்னு அழுதுருப்போம்ல. அதே மாதிரி அவங்க உள்ள இருக்க 12 பேர் அந்த சீஷர்கள் என்ன பண்றாங்களா, பயப்படுறாங்களாம். பயங்கரமான இந்த சூறாவளியில என்ன பண்ணன்னு தெரியலையா. அப்போ ஏசப்பாங்க என்ன பண்ணிட்டு இருந்தா தெரியுமா, நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாராம், தூங்கிட்டு இருந்தாராம் அந்த இடத்துல. அப்போ இந்த சீஷர்கள் மட்டும் தான் என்ன பண்றாங்க, அந்த படகை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஓட்டுறவங்களுக்கு பயம் தாங்க முடியல. ஏன் அந்த பயம் என்னன்னா, அந்த கப்பல் என்ன ஆயிரும், கவுந்து போடுற அளவுக்கு எப்படி இருக்கான், அப்படியே சூறாவளி வந்து அடிக்குதான், மேல இருந்து மின்னல் வருதான். நம்மளாம் இடி இடிச்சா என்ன பண்ணுவோம், எங்கேயாவது ரூம் ஓரமா போய் உட்காந்து என்ன பண்ணிடுவோம், அப்படியே பயந்து அம்மா அப்பா அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சிருவோம்ல. ஆனா சில பேர் என்ன பண்ணுவீங்க, தைரியமா இருப்பீங்க. ஆனா இந்த அன்னைக்குள்ள ஒரு அன்னையில என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரா, ஓரமா போய் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டாரா, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிட்டாராம்.
உடனே இந்த சீஷர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஏசப்பா உள்ளே தூங்கிட்டு இருக்காங்கல்ல, உடனே என்ன பண்ணுறாங்கன்னா இசப்பா இசப்பான்னு கூப்பிடுறாங்களா. உடனே இசப்பா நாங்கள் செத்து போய்கிட்டு இருக்கோம் இசப்பா, எங்களுக்கு பயமா இருக்கு இசப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா, அழுக ஆரம்பிச்சிட்டாங்களா. அழுகோன்னே ஏசப்பா என்ன பண்ணாருன்னா எந்திரிச்சு வந்தார். எந்திரிச்சு வந்துட்டு என்ன பண்ணாருன்னா ஒண்ணுமே செய்யல. என்ன சொன்னார் தெரியுமா, காற்றே அங்கேயே நில்லு, கடலே நீ அமைதியா இரு அப்படின்னு சொன்ன ஒரு செகண்ட்ல எல்லாம் நார்மல் ஆயிடுச்சான். இவங்களுக்கு நான் ஆச்சரியம் தாங்கலையா, என்ன ஏசப்பா இவ்வளோ நேரம் இப்படி எப்படி கடல் இப்படி போச்சு, என் படகு எப்படி நார்மலா ஆயிடுச்சு அப்படின்னு ஏசப்பா ஒன்று சொன்னாரா. என்ன சொன்னார் தெரியுமா, நீ எல்லாரும் என்ன பண்ணீங்க, நீங்க ஏசப்பா அதாவது என்ன பண்ண, நான் உங்க கூட தானே இருக்கேன், ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, என்ன நம்பவே இல்லை அப்படின்றனால தானே நீங்க என்ன பண்ணிட்டீங்க, அழுக ஆரம்பிச்சிட்டீங்க. இந்நேரத்துக்கு நீ அழுகுற, நீ என்ன பண்ணிருக்கலாம், என்னை நம்பி இருந்தேன்னா நான் உன் கூட இருக்கேன்னு நினைச்சிருந்தேன்னா என்ன பண்ணிருக்கும், இந்த இடத்துல நீ சொன்னா கூட என்ன ஆயிருக்கும், இந்த கடலும் இந்த காற்று என்ன ஆயிரும், அமைதியா இருக்கும் அப்படின்னு ஏசப்பா என்ன சொன்னாராம். உடனே அப்போதான் இவங்களுக்கு தெரிஞ்சான், ஐயோ நம்ம ஏசப்பா என்ன பண்ணாரு, நம்ம கூட இருந்தாரு, ஆனா நம்ம என்ன பண்ணல, அவர்கிட்ட கேட்காம என்ன பண்ணிட்டோம், நம்ம இப்படி பகிர்ந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததுல இருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க தெரியுமா, ஏசப்பாவை நம்ப ஆரம்பிச்சாங்களாம். இதே மாதிரி தான் நம்ம லைஃப்லயும் குட்டீஸ் நிறைய என்ன பண்ணுவோம், நமக்கு பிரச்சனை வரும், சின்ன சின்ன விஷயங்கள் பயமா இருக்கும், நிறைய என்ன ஆகும், திடீர்னு சூழ்நிலையெல்லாம் மாறும். அப்பெல்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம பயந்து நடுங்கிடுவோம். அப்படிலாம் இருக்க டயத்துல அப்போ நீ என்ன பண்ணுவ, பயந்துட்டு தானே இருப்ப. ஆனால் ஏசப்பா என்ன தெரியுமா சொல்கிறாரு, நான் உன் கூட தான் இருக்கேன், நீ எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன், உன்னை பார்த்துட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லும் போது நம்ம என்ன பண்ணணும், அவரை நம்ம நம்பணும். அவரை நம்பினாதான் என்ன ஆகும், நமக்கு லைஃப்பில் எந்த பிரச்சனையுமே வராது. ஓகேவா குட்டீஸ்? அதனால என்ன பண்ணுங்க, இன்னையிலேருந்து எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் என்ன பண்ணுங்க, ஏசப்பா என் கூட இருக்கார், நான் என்ன பண்ணுவேன், எதுலேயும் என்ன பண்ணுவேன், ஜெயிச்சுட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணணும், கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். ஓகேவா குட்டீஸ்? இன்னைக்கு நம்ம அதுக்கு ப்ரே பண்ணிடுவோமா? அன்புள்ள தகப்பனே, இந்த வேலையில ஏசப்பா நாங்கள் ஆண்டவரே நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீங்க அப்படின்றத வச்சு நாங்கள் 2 கதைகளை பார்த்தோம் ஏசப்பா. ஏசப்பா நீங்கள் எங்கள் கூடயே இருக்கீங்க ஏசப்பா. ஏசப்பா நாங்கள் எங்கே போனாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் நீர் எங்கள் கூட இருக்கீங்க ஏசப்பா. நீங்கள் அப்பா ஆண்டவரே எங்கள் கூட இருந்து எங்களை வழி நடத்துங்க ஏசப்பா. நீங்கள் போதித்து நீங்கள் நடத்துகிற வழியில நாங்கள் போக உதவி செய்யுங்க ஏசப்பா. எங்கள் பிள்ளைய கூட நீங்கள் கூட இருக்கக்கா நன்றி. இயேசுவின் பிதாவே, ஆமென். எல்லாரும் உங்களுக்கு பிடிச்ச கிராஃப்ட் டைமுக்கு வந்திருக்கோம். ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான கிராஃப்ட் பண்றோம். இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான கிராஃப்ட் பண்ண போறோம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு இந்த கிராஃப்ட் தான் நம்ம பண்ண போறோம். இது என்னது, இது ஒரு புக் மார்க்கர். எப்படி ஈஸியா பண்றதுன்னு அக்கா சொல்லித்தரேன். இதுக்கு தேவையான பொருள் ஒரு சின்ன சார்ட்டும் ஒரு மார்க்கர் மட்டும் தான். நீங்க கட் பண்றப்போ இதை ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு அக்கா சொல்ல போறேன். இந்த சார்ட்டை இப்படி எடுத்துக்கணும் ஸ்கொயர் ஷேப்பில். அதுக்கப்புறம் இதை இப்படி நம்ம மடக்கணும். மடக்கிறப்ப ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும். திரும்ப என்ன பண்ணுறோம்னா இந்த எட்ஜை இங்கே மடக்கி இங்கே கொண்டு வரோம். அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த கார்னரில் இருக்க எட்ஜையும் இப்படி மடக்கணும். ஸோ இது இப்போ பார்த்தா உங்களுக்கு பட்டம் செய்வோம்ல அந்த மாதிரி வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் இது ரெண்டையும் இப்படி எடுத்து விட்டுட்டு இந்த எட்ஜில் இருக்கிறத இப்படி மடக்கி கொண்டு வரணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த 2 கார்னரில் இருக்கிற விங்ஸ் மாதிரி அதை இப்படி உள்ளே கொண்டு போகணும். அதே மாதிரி இந்த கார்னர் இருக்கிறதையும் உள்ளே கொண்டு போயிடும். அது கரெக்டாக ஷேப்பாக வர வரைக்கும் நல்லா உள்ளே வச்சு ஜமைக்கி விட்டுக்கணும். இப்போ இது மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா மார்க்கர் எடுத்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்ணு பொம்மை வரைஞ்சிக்கலாம். இப்போ அக்கா எப்படி பண்ணியிருக்கேன், இதே போல் நீங்களும் நிறைய இது பண்ணலாம். ஓகேவா? கலர் கலராக பண்ணுங்க. இப்போ இதை டைரியில் எப்படி வைக்கிறது இந்த புக் மார்க்கர்ன்றதை அக்கா உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேயா? இப்போ இந்த இதை எடுத்து கேப் மாதிரி இருக்கும். சும்மா நீங்கள் உங்களுக்கு எந்த பேஜில் வேணுமோ அந்த பேஜில் நீங்கள் இப்படி கலர் கலராக வச்சுக்கிட்டா உங்களுக்கு நீங்கள் எந்த பேஜ் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு எது முக்கியமான பேஜோ அதில் நீங்கள் இதை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்ன குட்டீஸ், எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு விட்டுறக்கூடாது. ரொம்ப சிம்பிளானது. நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பார்க்கணும். ஓகேவா?
ஹாய் குட்டீஸ், எல்லாரும் நீங்கள் ஆன்லைன் சண்டே கிளாஸில் சூப்பராக என்ஜாய் பண்ணீங்களா? சரி, இன்னைக்கு நம்ம ப்ரேயர் பண்ணி முடிச்சிடுவோமா? எல்லாரும் முழங்கால் போட்டு கண்ணை மூடுங்க. அன்புள்ள இயேசுப்பா, இந்த நாளை கொடுத்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்தபடிகள் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் எப்பயோ ஆண்டவரே இயேசுப்பா இவர்களோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே இயேசுப்பா, இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸை நீர் எங்களுக்கு பார்த்த ஒவ்வொருத்தர் கூட நீர் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு எல்லாரும் சண்டே கிளாஸ் சூப்பராக பார்த்துட்டீங்க அப்படி தானே? நீங்களும் உங்களோட பேரண்ட்ஸும் இந்த சண்டே கிளாஸை பார்த்ததுனால மதுரை திருநகர் கர்மேல் ஏஜி சர்ச் சார்பாக உங்கள் எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறோம். ஓகே குட்டீஸ், நீங்கள் இந்த சண்டே கிளாஸை பார்க்குறது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா குட்டீஸ்? பாய்.